சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மிகவும் நம்பிக்கையாக இருந்தேன். எனது தாயார் மகாராணியாரிடம் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று மலை போல் நம்பியிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு பதிலை நான் என் தாயாரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அரண்மனை அந்தரங்க சுரங்கப்பாதையை பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது என்று கூறிவிட்டார். உண்மையிலேயே மகாராணியாருக்கு அரண்மனையில் சுரங்கப்பாதை இருக்கும் இடம் எதுவென்று தெரியவில்லையா? அல்லது அந்த ரகசியம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தனக்கு தெரியாது என்று உண்மையை மறைக்கிறார்களா? இல்லை இல்லை, நிச்சயம் என் தாயாருக்கு அதை பற்றி தெரிந்திருக்காது. அவருக்கு தெரிந்திருந்தால் நிச்சயம் சொல்லாமல் மறைத்திருக்க மாட்டார். என் தாயாரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். எப்போதும் அவரிடத்தில் ஒளிவு மறைவு இருந்ததில்லை. அதுவும் என் விஷயத்தில் அவர் மிகவும் வெளிப்படையானவர். தனக்கு தெரிந்த அத்தனை அரண்மனை ரகசியங்களும் தன் மகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர் அவர். ஒளிவு மறைவு என்பது எங்கள் இருவருக்குள் எப்போதும் இருந்தது கிடையாது. பரிவாதினி, நீ கூறுவது உண்மைதான். உன் மீதோ உன் தாயார் மகாராணியார் மீதோ எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உன் மூலமாகவோ உன் தாயார் மூலமாகவோ அரண்மனையில் இருக்கும் சுரங்கப்பாதை பற்றிய செய்தி கிடைத்திருக்கலாமே. அது கிடைக்காமல் போய்விட்டதே என்ற ஆதங்கத்தில்தான் பார்த்திபன் இப்படி ஒரு கேள்வியை உன்னிடம் கேட்டுவிட்டார் என்று நான் நினைக்கிறேன். பாண்டிய இளவரசர் இளம்வழுதியை இங்கிருந்து எப்படி மீட்பது என்று நாம் எல்லோரும் எத்தனையோ வழிகளில் யோசிக்கிறோம். உன்னுடைய பிறந்த நாள் அன்று இளவரசர் இளம்வழுதிக்கு கிடைக்க இருக்கும் அந்த ஒரு நாள் விடுதலையை பயன்படுத்தி எப்படி நாம் இளவரசர் இளம்வழுதியை தப்ப வைக்கப் போகிறோம் என்று மண்டையை உடைத்துக் கொண்டிருக்கிறோம். உருப்படியான யோசனை ஒன்றும் தோன்றவில்லையே என்று நமக்குள் வருத்தப்பட்டோம். ஆனால் நாமெல்லாம் யோசிக்காததை பாண்டிய இளவரசர் இளம்வழுதி யோசித்திருக்கிறார். நமக்கெல்லாம் தோன்றாத யோசனை அவருக்கு தோன்றி இருக்கிறது. ஒரு அற்புதமான தீர்வை அவர் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். இளவரசர் இளம்வழுதி மன்னர் மரபில் வந்தவர் என்பதால், அரசாட்சி பாடங்களை கற்றுத் தெளிந்தவர் என்பதால், அரண்மனைக்குள் ரகசியமாக அமைக்கப்பட்டிருக்கும் சுரங்கப்பாதை வழியாக தப்பித்து சென்று விடலாம் என்ற அற்புதமான யோசனையை நமக்கு தெரிவித்திருக்கிறார். அரண்மனையில் சுரங்கப்பாதை இருக்கும் இடம் பரிவாதினி மூலம் நமக்கு எளிதில் தெரிந்துவிடும் என்று நம்பினோம். அது அவ்வளவு எளிதாக தெரியாமல் போனது மட்டுமல்ல, பரிவாதினியின் முயற்சி வீணாகிவிட்டதே என்று நினைக்கும் போது மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது. அப்படி சொல்ல முடியாது முத்துநகை. இன்னும் சொல்ல போனால் என் தாயாருக்கு அரண்மனை சுரங்கப்பாதையை பற்றி தெரியாமல் இருப்பது ஒரு வகையில் நன்மைதான். நன்மையா? என்ன சொல்கிறாய் பரிவாதினி? ஆமாம், என் தாயார் மகாராணியாருக்கு அரண்மனை சுரங்கப்பாதை எங்கே இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்திருந்து அதை எனக்கு சொல்லி இருந்தால் நிச்சயம் என்னிடம் சொன்னதை பற்றி என் தாயார் என் தந்தையாரிடமும் சொல்லி இருப்பார். அது நம் முயற்சிகளுக்கு பாதகமாகத்தானே அமையும். ஒரு விதத்தில் நீ சொல்வதும் நியாயமாகத்தான் இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே நானும் என் தாயாரும் பாண்டிய இளவரசர் இளம்வழுதியை இங்கிருந்து விடுவிப்பதற்கு என் தந்தையார் சேர மன்னரிடம் எவ்வளவு போராடினோம் தெரியுமா? என்னவோ தெரியவில்லை, எவ்வளவோ இளகிய மனசுக்காரரான என் தந்தையார் இளவரசர் இளம்வழுதி விஷயத்தில் மட்டும் இத்தனை பிடிவாதமாக இருக்கின்றார். அதற்கு காரணம் சேர மன்னரை சுற்றியுள்ள ஆட்கள். சேர அமைச்சரும் சேர தளபதியாரும் இளவரசர் இளம்வழுதி விஷயத்தில் அந்த அளவிற்கு சேர மன்னருக்கு தூபம் போட்டு வைத்திருக்கிறார்கள். நல்லெண்ண விஜயமாக சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்களுக்குள் நட்பு பாலம் அமைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்காக சேர நாட்டிற்குள் வந்த பாண்டிய இளவரசர் இளம்வழுதியை சேர அமைச்சரும் சேர தளபதியாரும்
சதி செய்து சேர மன்னரிடம் மாட்ட வைத்து விட்டார்கள். சேர அமைச்சரும் சேர தளபதியாரும் பாண்டிய இளவரசர் இளம்விழுதிக்கு எதிராக செயல்படுவதற்கு காரணம் என்ன என்பது இன்னும் புதிராகவே இருக்கிறது. அவர்களின் தனிப்பட்ட லாப நோக்கத்திற்காகவா, அல்லது அவர்களை அவ்வாறு செய்யும்படி யாராவது தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்களா என்பதும் பிடிபட மாட்டேன் என்கிறது. இதை கிளற போய் 3 நாடுகளுக்குள் பிரச்சனை வந்துவிடக்கூடாது, மூவேந்தருக்குள் பிரிவு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பாண்டிய இளவரசர் இளம்விழுதியை மீட்க நானும் பார்த்திபனும் இப்படி மாறுவேடத்தில் வரவேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. நீங்கள் இருவரும் செய்த காரியம் தவறே இல்லை. இப்படி மாறுவேடத்தில் வந்து என் தந்தையாரை ஏமாற்றியதில் எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. உங்களுக்கு உதவுவது மூலம் என் தந்தையாருக்கும் இந்த சேர நாட்டிற்கும் நான் நல்லதுதானே செய்கிறேன், கெடுதல் செய்யவில்லையே. நானும் என் தாயாரும் ஆரம்பத்திலேயே என் தந்தையாரிடம் இளவரசர் இளம்வழுதியின் விடுதலை பற்றி பேசி பார்த்தோம். எதுவும் நடக்கவில்லை. அதனால்தான் இளவரசர் இளம்வழுதியை மீட்பதற்காக மாறுவேடத்தில் சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கும் உங்கள் இருவருக்கும் ஒத்துழைப்பு தர நான் ஒத்துக்கொண்டேன். சரி, நடந்து முடிந்த விஷயத்தை பேசிக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இளவரசர் இளம்வழுதியை இங்கிருந்து காப்பாற்றி அழைத்து செல்வதற்கான அரண்மனை சுரங்கப்பாதையை எப்படி நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம்? எனக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது. அரண்மனை கட்டும் போது அதன் கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக வரைபடம் ஒன்று இருந்திருக்கும். அந்த வரைபடத்தில் நிச்சயமாக சுரங்கப்பாதை பற்றி சூசகமாக குறித்து வைத்திருப்பார்கள். அந்த வரைபடம் கிடைத்தால் அதைக் கொண்டு சுரங்கப்பாதை இருக்கும் இடத்தை நம்மால் கணித்துவிட முடியும். பரிவாதினி, இதற்கு நீதான் உதவ முடியும். ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அரண்மனை ஆயிற்றே. அதன் வரைபடத்தை எங்கு வைத்திருப்பார்கள் என்று தெரியவில்லையே. நிச்சயமாக அரண்மனையின் வரைபடம் சேர மன்னரின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கும். முக்கியமானது என்பதால் தன் நேரடி கட்டுப்பாட்டில்தான் சேர மன்னர் அதை வைத்திருப்பார். பரிவாதினி, எப்படியாவது நீதான் அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக முயற்சி செய்கின்றேன். என் தாயாருக்கே தெரியாத அந்த சுரங்கப்பாதை சூசகமாக குறித்து வைக்கப்பட்டிருக்கும் அரண்மனை வரைபடத்தை நான் கண்டுபிடிக்கின்றேன். வானவன் மாதேவி, உன் மகளுக்கு என்னவாயிற்று? அதென்ன என் மகள்? அவள் உங்கள் மகளும் தானே? திடீரென்று தனக்குத்தானே புன்முறுவல் புரிந்து பின்னர் வருத்தப்பட்டு கையை அப்படி இப்படி அசைத்து அது சரியில்லை இது சரியில்லை என்றெல்லாம் உதறி இப்படியெல்லாம் செய்வது அந்த காலகட்டத்தில் உன்னிடம் இருந்த பழக்கம்தானே? பேசாமல் இருங்கள். நம் மாப்பிள்ளை விரைவில் விடுதலையாகி வந்து விடுவார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அறிந்தது முதல் அவள் இப்படித்தான் இருக்கிறாள். நம்மை தவிர வேறு யாராவது இதை பார்த்து விட்டால் வேறு விதமாக சிந்திக்க நேரும். அதனால் உடனே சென்று தடுக்க வேண்டும். வா. மலர்கொடி, தாங்கள் எப்போது வந்தீர்கள்? நீ கையை எதற்காகவோ உதறினாயே, அப்பொழுதே வந்து விட்டோம். இரவு உணவின் பொழுது ஏதேனும் கையில் ஒட்டி கொண்டதா? பாருங்கள் அம்மா. இது பரவாயில்லையம்மா. என்னிடம் இன்னும் ஏதேதோ சொன்னார். தந்தையே, சரி சரி, நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று நான் சொல்லட்டுமா? எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். இளம்வழுதி வந்தவுடன் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா என்று யோசிக்கிறாய். பிறகு இதுவும் சரியாக இருக்காது அதுவும் சரியாக இருக்காது என்று உதறிவிட்டு வேறு எது சரியாக இருக்கும் என்று யோசிக்கிறாய். எப்படி தந்தையே இவ்வளவு துல்லியமாக என் மனதில் உள்ளதை உங்களால் கணிக்க முடிகிறது? ஏற்கனவே உன் தாய் இப்படியெல்லாம் செய்வதை பார்த்து பழகியவன் தானம்மா நான்.
மன்னவா வணக்கம். வாருங்கள் அமைச்சரே. என்ன இந்த நேரத்தில்? மன்னித்து விடுங்கள் மன்னவா, இந்த நேரத்தில் வருவது பொருத்தமல்ல என்று எனக்கு நன்றாக தெரியும். இரவு உணவு அருந்திய பின் சிறிது நேரம் குடும்பத்தினருடன் உரையாடிக் கொண்டிருப்பீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். இருந்தாலும் உடனே சந்திக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டு விட்டதால் தான் இப்பொழுதே வந்தேன். தாங்கள் இந்த குடும்பத்தில் ஒருவர் போல்தானே அமைச்சரே? தாங்கள் வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதேனும் முக்கியமான செய்தி வந்திருக்கிறதா? அப்படி ஏதும் இல்லை மன்னவா. உங்களை பார்த்தே தீர வேண்டும் என்று ஒருவர் பிடிவாதம் பிடிப்பதால் அவரை அழைத்து வரும்படி நேர்ந்தது. அதற்கென்ன, நாளை கூட வந்து சந்தித்துக் கொள்ளலாமே. அதற்கு நேரமில்லை மன்னவா. அவர் உடனே சென்று தனது பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசரம் இருக்கிறது. தாங்கள் யாரை பற்றி சொல்கிறீர்கள்? கோட்டை தளபதியை பற்றித்தான். நான் தான் அவரை விடுவித்து உடனே பொறுப்பை ஏற்றுக்கொள்ள கூறியிருக்கிறேனே. நானும் அதை அவரிடம் கூறிவிட்டேன் மன்னவா. அதை நான் அவரிடம் கூறியபோது அவர் ஏதோ பிரம்மை பிடித்தவர் போல் ஆகிவிட்டார். நான் சொன்னதை நம்பவே முடியாதவராக தவிக்க துவங்கிவிட்டார். மன்னரை கண்ட பிறகுதான் என்னால் ஏதும் செய்ய முடியும் என்கிறார். ஏதோ ஒரு விதமான தவிப்பிற்கு ஆளானவராக மன்னரை பார்க்க வேண்டும், மன்னரை பார்க்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் உடனே சென்று பொறுப்பை ஏற்க வேண்டுமே, அதனால் தான் உடனே இங்கு அழைத்து வந்தேன். தாங்கள் சொல்வதும் சரிதான். உடனே அடையுங்கள். வீரனே. கூறுங்கள் மன்னவா. கோட்டை தளபதியாரை அழைத்துக் கொண்டு வா. உத்தரவு. தளபதியாரே, என்ன இது? எழுந்திரியுங்கள். மன்னவா, மன்னவா, என்னை எப்படி உங்களால் மன்னிக்க முடிந்தது? சோழ நாட்டின் பெருமைக்கு களங்கத்தை ஏற்படுத்த முயன்றவன் அல்லவா நான்? தங்களுக்கு எப்போதும் மாறாத அவகீர்த்தியை ஏற்படுத்த முயன்றவன் அல்லவா நான்? ஏழை விவசாயியின் வயிற்றில் அடித்து அவர்கள் பெறும் குறைந்த வருவாயை பறித்துக் கொள்ள முயன்றவன் அல்லவா நான்? அன்று வரை தொடர்ந்து நடந்திருந்தால் என்றுமே மாறாத கரை சோழ வரலாற்றில் ஏடுகளில் இடம் பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்திய எனக்கு அன்றே நீங்கள் மரண தண்டனையை விதித்திருந்தால் கூட அது பெரிதல்ல. ஆனால் என் மீது கருணை காட்டி என்னை சிறையில் அடைத்தீர்கள். அதுவே உங்கள் கருணைக்கு அடையாளம். இன்றோ மீண்டும் அதிலிருந்து விடுவித்து நான் ஏற்றிருந்த பழைய பொறுப்பை தர முன்வந்து விட்டீர்களே. இதை பற்றி என்ன சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை. நீ அன்று என்ன செய்திருந்தாலும் அது நீயாக செய்தது அல்ல என்பது எனக்கு தெரியும். தான் செய்வதன் விளைவு என்னவென்றே தெரியாமல் வீணாக உன்னை போன்ற உண்மையான ஊழியர்களையும் விலைக்கு வாங்கிவிட்டார்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். அதன் விளைவு என்னவாகும் என்பது எய்யும் வில்லுக்கும் தெரியவில்லை, எய்யப்பட்ட அம்புக்கும் புரியவில்லை. புரியாமல் தான் அந்த தவறுகளுக்கெல்லாம் துணை போனேன் மன்னவா. எனக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தும் சம்பந்தப்பட்டவர்களின் பெயரை கூறாமல் மௌனமாக ஏற்றுக்கொண்டேன். அதற்கான சிறு அனுதாபம் கூட அங்கிருந்து இல்லை எனும் போதுதான் எனக்கான நிலையை நான் புரிந்து கொண்டேன். நான் செய்த தவறுகளுக்குரிய தண்டனை இதுதான் என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த கயவனுக்கு மன்னிப்பளித்து இவ்வளவு உயர்ந்த இடத்தில் மீண்டும் அமர வைத்து விட்டீர்களே. இதற்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் மன்னவா? இதற்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன் மன்னவா? நீ நன்றி செலுத்த வேண்டுமானால் அதை எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. உன் பொருட்டு பரிந்து பேசிய புலவர் காரிக்கண்ணனாருக்கும் அமைச்சருக்கும் தான் அதை தெரிவிக்க வேண்டும். அவர்கள்தான் உன்னை பற்றி சொல்லி இந்த பணிக்கு உன்னை மீண்டும் நியமிக்கும்படி செய்தார்கள். மன்னா, யார் சொன்னால் என்ன? தாங்கள் அதையெல்லாம் நிராகரித்திருக்கலாமே. ஏற்க மறுத்து வேறு ஏற்பாடு செய்ய முயலலாமே. ஆனால் தாங்களோ கோட்டை தலைவர் முன்னாளில் எவ்வளவு ராஜ விசுவாசியாக இருந்தார் என்பதை நினைத்து அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முன்வந்தீர்களே.
மன்னவா, முன்னாளில் மட்டுமல்ல, இனி எந்நாளிலும் தங்கள் மீது கொண்ட விசுவாசம் மாறாமல் ராஜபற்று கொண்டவனாக விளங்குவேன். இனி என்றுமே மீள முடியாது என்று நினைத்த என்னை விடுவித்து மீண்டும் அந்த கோட்டை தலைவன் என்ற பெருமையை தந்து விட்டீர்களே. இதற்காக என் உயிர் மூச்சு உள்ளவரை உங்களுக்காகவும் இந்த சோழ சாம்ராஜ்யத்திற்காகவும் பாடுபடுவேன். இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் சோழ மண்ணிற்காகத்தான். அதை இந்த மண்ணின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். மன்னவா, இனி எனக்கு தாய், தந்தை அனைத்தும் தாங்கள்தான். சோழ நாடு வேறு, தாங்கள் வேறு அல்ல. சோழ நாடே தாங்கள்தான். இந்த பிறவியை தங்களுக்கு தொண்டு செய்வதற்காக வந்ததுதான். இந்த கணமே சென்று சோழ மண்டலம் எங்கும் பாதுகாப்பு பணியை மேற்கொள்கிறேன். வருகின்ற பாண்டிய இளவரசர் மீது தூசு கூட படிந்து மாசுபடாமல் தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கோட்டை தளபதியே, பார்த்திபன் வருகின்ற படைத்தலைவர் பார்த்திபருக்கு துணை தளபதியாக அல்ல, அவரது படைப்பிரிவில் நிற்கும் கடைசி வீரனாக இருக்க நேர்ந்தாலும் அதை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வேன் மன்னவா. விடை கொடுங்கள். நல்லது, சென்று வா. வெற்றியோடு திரும்பி வா. வருகிறேன் மன்னவா. நான் விடைபெறுகிறேன் மன்னவா. பிரபு, தாங்கள் இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்திருந்தால் இவன் மேலும் கடுமையானவனாக மாறியிருப்பான். இப்பொழுதோ என்றும் மாறாத பற்று கொண்டவனாக மாறிவிட்டான். காரியார் சொன்னதின் பொருள் இப்போதுதான் புரிகிறது வானவன் மாதேவி. மன்னிப்பு ஒரு மனிதனை உன்னதமானவனாக மாற்றிவிடும் என்று சொன்னார். அதற்கு இந்த கோட்டை தளபதியே நம் கண் முன்னால் காணும் உதாரணமாகிவிட்டான். விளங்கிவிடும். எது? நான் எந்த காரியத்தை நோக்கி செல்கிறேனோ அந்த காரியம். இளவரசே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா? என்னிடத்தில் கூட சொல்லாமல், என்னையும் அழைத்து செல்லாமல் இத்தனை விறுவிறுப்பாக எங்கே செல்கிறீர்கள்? என்னுடைய காதல் எனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன் துணை எனக்கு எதற்கடா? நான் என் இதயத்தை தேடி போய்க் கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் யாரும் துணையை அழைத்துக் கொண்டு செல்ல மாட்டார்கள். இதயத்தை தேடிக்கொண்டா? காலையில் நீங்கள் அந்த பணிப்பெண்ணிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே நினைத்தேன் இப்படி அடக்க முடக்காக ஏதாவது செய்வீர்கள் என்று. இப்போது நன்றாக புரிந்துவிட்டது. நீ என்ன என்னை கண்காணிக்கிறாயா? ஒற்று வேலை பார்க்கிறாயா? நான் அந்த பணிப்பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தது உனக்கு என்னடா புரிந்தது? இளவரசே, நீங்களோ அந்த வாரணிக்கு காதல் வலை வீசினீர்கள். அவளோ தங்கள் வலையில் சிக்காமல் நழுவி விட்டால் விடுவீர்களா? மீண்டும் அந்த காதல் வலையை அந்த பணிப்பெண்ணிடம் வீசி சிக்க வைக்க பார்க்கிறீர்கள். அதற்காகத்தான் அந்த பணிப்பெண்ணை சந்திக்க கையில் ரோஜாவுடன் சென்று கொண்டிருக்கிறீர்கள். எப்படி என் சிந்தனை? உன் சிந்தனையை சிறையிலிட்டு சிதைக்கிறேன் பார். எப்படி சீவரிசை? அபாரம். இப்பொழுது உன் பல்வரிசையும் அதே போல் உடைய போகிறேன். இளவரசே, பிறகு ஏதோ இளவரசின் தோழியான வாருணியிடம் என் மனதை நான் பறிகொடுத்து விட்டேன் என்பதற்காக நான் எந்த பணிப்பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் காதல் என்று தவறாக நினைப்பதா? மடையனே, என் காதலை வாருணியே ஏற்றுக்கொண்ட பிறகு நான் எதற்காக வேறொரு பெண்ணை பார்க்க வேண்டும்? இளவரசே, என்ன சொல்கிறீர்கள்? வாருணி என் காதலை ஏற்றுக்கொண்டு விட்டாள். என்னை நேரில் வந்து சந்திக்கும்படி அழைப்பு விடுத்திருக்கிறாள். வாருணியை எங்கு சந்திக்க வேண்டும், எப்பொழுது சந்திக்க வேண்டும் என்பதை பற்றி எங்கள் இருவரின் காதலுக்கு தூதாக வந்த அந்த பணிப்பெண்ணிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அதை போய் தவறாக நினைத்து விட்டாய். நான் இப்பொழுது என் காதலி வாருணியை சந்திப்பதற்காகத்தான் போய்க் கொண்டிருக்கிறேன். இளவரசே, அந்த வாருணிடம் தங்கள் காதலை வெளிப்படுத்த சென்று அந்த குணாளனிடம் வாங்கி கட்டி கொண்டோமே, அதை மறந்து விட்டீர்களா? மரியாதைக்காகவாவது வேண்டாம், விட்டு விடுங்கள் அப்படி என்று ஒரு வார்த்தை அந்த குணாளனிடம் கூறினலாம் அந்த வாருணி. தங்களை அந்த குணாளன் சுற்றுவதை ஏதோ ரங்கராட்டினத்தை வேடிக்கை பார்ப்பது போல அல்லவா பார்த்து கொண்டிருந்தால் அந்த வாருணி. என்னடா செய்வது? என் ராசி அப்படி. எந்த பெண்ணிற்கும் என்னை பார்த்ததும் பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். இளவரசே, ஏதோ ஊறுகாயை சொல்வது போல் சொல்கிறீர்கள். அதுதான் ஊற ஊற பிடிக்கும் என்பார்கள். நீங்களும் அப்படியா? இளவரசே, உங்களுக்கு இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் ஒத்து வராது. பேசாமல் விட்டு விடுங்கள்.